கேக் வந்து பிடிக்காதவங்களுக்கு, கேக் சாப்பிட சேராதவங்களுக்காக இந்த வீடியோ. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் கேக் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒன்லி நட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை ஹோம், வெல்கம் டு சாய் சமையல். நான் வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 15லேருந்து 20 டேட்ஸ் இருக்குது. கொட்டை இருக்காது, கொட்டை இல்லாமல் தான் இருக்குது. நான் இது வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கொட்டை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை போட்டு நான் மிக்ஸியில் அடித்து பார்த்தேன், அடிக்க முடியல. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு அரைச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் மட்டும் பால் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம். கொரகொரன்னு அடித்தா ஓகே, இல்லை பேஸ்ட் மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். நான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டு. பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது நம்ம அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவு தோல் நீக்கின வேர்க்கடலை எடுத்துருக்கேன். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பவுடர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் ஸ்வீட் இருக்காது. ஸ்வீட்னஸ்க்காக நான் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நான் சுகர் சேர்த்துட்டு பவுடர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த டைமில் நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நான் ஒரு சுற்றி எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா இதை வேறொரு தனி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது பாதாம், முந்திரி, வேர்க்கடலை பவுடர் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நான் பிஸ்கட் எடுத்திருக்கேன். எந்த பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த அந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பிஸ்கட்டை வந்து உடச்சி போட்டு இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன சைஸில் ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன். இது மேலே நம்ம டைரெக்டாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரையும் டேட்ஸையும் நம்ம போட வேணாம். அதுக்கு மேலே ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு அது மேலே நெய் தடவிட்டு அந்த ட்ரேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம டேட்ஸ் வந்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு இது மேலே போட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த முந்திரி பாதாம் பவுடர் நான் போட்டுக்கிறேன். டுட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து பிஸ்கட் பவுடர் பண்ணியிருந்தோம்ல அது நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே மிச்சம் இருந்த மீதி வந்துட்டு டேட்ஸ் இருந்தால் அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே பாதாம் முந்திரி பவுடர் இருந்ததுன்னா அதையும் போட்டுட்டு நல்லா ஈவனாக வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஒரே மாதிரி சீப்பாக டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீசரில் வந்து செட் ஆகட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வந்து செட் ஆகும். இதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த கவரை எடுத்துடலாம். இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு கூட வச்சிடலாம், இல்லைனா அப்படியே கூட ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை மாதிரி கூட பண்ணலாம், ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கை எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, ஸ்பூன் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பூன் மட்டும் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அடுப்பு பக்கமே போல்
ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.